முற்றம் இணையதள தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். தமிழறிஞர் திருமிகு இலக்குவனார் திருவள்ளுவன் அவர்கள் நமது அரங்கிற்கு வருகை தந்திருக்கிறார். தமிழ் பற்றி, தமிழ் மொழி பற்றி, மொழியின் வளர்ச்சி பற்றி பல செய்திகளை நமக்கு தந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வரிசையில் இன்றும் கூட நாம் அவர்களை சந்திக்கிறோம். ஐயா வணக்கம். எழுத்தை காப்போம், மொழியை காப்போம், இனத்தை காப்போம். வணக்கம் வணக்கம். ஐயா, தமிழ் மொழி செயலாக்கம் பற்றி நிறைய தகவல்கள் தரீங்க. அதை எப்படி ஒரு முன்னேற்றமான இடத்துக்கு கொண்டு போகணும், இதை மாற்றணும், இதெல்லாம் ஆலோசனைகள்லாம் கொடுக்குறீங்க. இதுக்குன்னே தமிழ் மொழி சட்டம்னு ஒன்று இருக்குல்ல, மொழி சட்டம்னு ஒன்று இருக்குல்ல, அது இதுக்கு உதவாதாங்க ஐயா? தமிழ் ஆட்சி மொழி சட்டம் நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அந்த சட்டத்தின் பெயர் தமிழ்நாடு ஆட்சி மொழி சட்டம் 1956. ஏதாவது 56ஆம் ஆண்டு வந்ததுனால் அந்த மொழி வழி மாநிலம் வந்த நேரம் அது 57 வந்து அதுக்கு முன்னாலே வந்துருச்சு. அது 57 தான் சொல்லணும் உங்களுக்கு. அதாவது உலகத்திலேயே மிக மிக மோசமான சட்டம் ஒன்று உண்டென்றால் அது தமிழ்நாடு ஆட்சி மொழி சட்டம் தான். அத்தகைய மோசமான சட்டத்தை வைத்துக்கொண்டு எப்படி நாம் தமிழை இப்போ நீங்கள் இப்படி சொல்கிறத கேட்டால் என்னாலேயே தாங்க முடியலையே, அப்படி ஏற்றுக்கவே முடியல. உண்மை அதான் கொடுமை, உண்மை அதான் உண்மை. ஏன்னா இப்போ பொதுவாக ஒரு சட்டம் எது கொண்டு வருவாங்க, ஏதோ ஒன்று நிறைவேற்றுவதை கொண்டு வருவாங்க. அந்த சட்டத்தில் அந்த குறிப்பிட்ட எதற்காக கொண்டு வருகிறார்களோ அந்த நோக்கம் நிறைவேற வேண்டும் என்று குறிப்பு இருக்கும். சில நேரம் அப்படி நிறைவேற்றாவிட்டால் என்ன தண்டனை கொடுக்கலாம் என்று கூட இருக்கும். இப்போ எடுத்துக்காரணமாக ஒரு குற்ற தடுப்பு சட்டம் என்றால் என்னென்ன செய்கள் குற்றங்கள் தடுக்க என்ன செய்ய வேண்டும் என்றால் இருக்கும். தமிழ்நாடு ஆட்சி மொழி சட்டம் என்றால் என்ன இருக்க வேண்டும், தமிழ்நாட்டில் ஆட்சி மொழியை எவ்வாறு நிறைவேற்றுவது என்று தானே இருக்க வேண்டும். அவ்வாறு இல்லை. ஏனெனில் அது முதல் விதி தமிழ்நாடு முழுக்கும் பறந்துபட்டு என்று குறிப்பிடால் ஏற்றுக்கலாம். இரண்டாவது என்ன சொல்லிடு பாருங்கள். நீங்கள் அந்த இரண்டாவதை கேட்டால்தான் உங்களுக்கு வேடிக்கையாக இருக்கணும். வாசிக்க நீங்கள் சொல்வதை விட தமிழ்நாட்டின் ஆட்சி மொழியாக இருக்கும் என்று சொல்லிவிட்டு அடுத்த விதியாக மூன்றாவதாக அரசு வேறு விதமாக கட்டளையிடுகின்ற வரையில் அலுவல் முறை காரியங்களில் ஆங்கிலம் தொடர்ந்து பயன்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்து. இது என்ன விளக்கம் கொடுக்குறாங்கன்னா, தமிழ்நாடு முழுக்க தமிழ் ஆட்சி மொழி சொன்னால் அது எவ்வாறு இருந்த போதிலும் அரசியலமைப்பு சட்டத்தின் 346வது 347வது பிரிவுகள் ஏற்பாடுகளுக்கு ஊறின்றி 4வது பிரிவின் படிக்கான அறிவிக்கையின் மூலம் அந்த அறிவிக்கையில் குறிப்பிடப்படும் அலுவல் முறை காரியம் எதை குறித்தேனும் மாநில அரசு வேறு விதமாக கட்டளையிடுகின்ற வரையில் இந்த சட்ட தொடக்கத்திற்கு முன்பு ஆங்கில மொழி பயன்படுத்தப்பட்டு வந்த அலுவல் முறை காரியங்கள் எல்லாவற்றிற்கும் அம்மொழியை தொடர்ந்து பயன்படுத்த வேண்டும். அதான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ வாசிக்கும்போது புரிய தெளிவாக சொல்கிறேன் என்னன்னு உங்களுக்கு. இரண்டாவது தமிழ்நாட்டு ஆட்சி மொழி இருக்குது, அது சொல்லிட்டு போகுது, கவலைப்படாதீங்க. ஆனால் இந்த மூன்றாவது சொல்லுது, இந்த சட்டம் கொண்டு வருவதற்கு முன்பு எங்கெங்கெல்லாம் ஆங்கிலம் பயன்படுத்தப்பட்டு வந்தோ அங்கெல்லாம் ஆங்கிலம் தான் பயன்படுத்தி ஆக வேண்டும்ங்கிறாங்க. மறுபடியும் ஒரு சட்டம் தமிழாட்சி மொழி சட்டம்னா நீ எங்கெங்கெல்லாம் ஆங்கிலத்தை பயன்படுத்தினியோ அங்கே தமிழை பயன்படுத்த சொல்லணும். அங்கெல்லாம் நீ ஆங்கிலமே பயன்படுத்தப்பட வேண்டும். சரி, பயன்படுத்தான்னு சொல்கிற பயன்படுத்த வேண்டும் சொன்னா இருக்கு உங்களுக்கு. பாருங்கள், அடுத்த ஒரு விதி 4வது சொல்ல பாருங்களேன். மாநில அரசு அவ்வப்போது வெளியிடுகின்ற அறிவிக்கையின் மூலமாக அந்த அறிவிக்கையில் குறிப்பிடப்படுகின்ற அலுவல் முறை காரியங்களுக்கு தமிழ் பயன்படுத்தப்பட வேண்டும் என்று கட்டளையிடப்படாம். ஆங்கிலம்தான் பயன்படுத்தப்பட வேண்டுமா, தமிழுக்கு கட்டளையிடலாமா? சரி, இதுவாக இருக்கே, அப்படியே ஏற்றுக்கிட்டால் அதுவும் இல்லை. அடுத்த ஒரு விதி சொல்லுது. அந்த விதி என்ன சொல்லுது, அதாவது இதை விட கொடுமை. இந்த சட்டம் கொண்டுறாங்க பார்த்தீங்களா, அதாவது இப்போ இந்த இதில் தமிழ் தேவைன்னா சட்டம் கொண்டு வந்துங்கிறாங்க. நீதிமன்றத்துக்கு தமிழ் தேவை, சட்டம் கொண்டு வா. இந்த துறைக்கு தமிழ் தேவை, சட்டம் கொண்டு வான்னு சொல்கிறாங்களே. அப்படிப்பட்ட சட்டங்கள்லாம் சட்டமன்றத்தில் 14 நாட்களாக ஏற்கப்பட வேண்டும். இதே ஒரு சட்டம், இந்த சட்டத்தை அடிப்படையான ஒரு முறையும் திருத்தங்கள் வரப்போலாம் அந்த மாதிரி செஞ்சு கொண்டு வரணும். ஆமாம், பாருங்களேன். பிரிவுகள் 4, 5 படி பிறப்பிக்கப்படும் அறிவிக்கைகள் அனைத்தும் அறிவிக்கை நோட்டிஃபிகேஷன் பெறுது. அவை பிறப்பிக்கப்பட்ட பின்பு கூடிய விரைவில் கூடிய விரைவில் மாநில சட்டமன்றத்தின் இரு அவைகளின் முன்பு, முந்தி மேலவை கீழவை இரு அவைகளின் முன்புங்கிறாங்க, வைக்கப்படுதல் வேண்டும். மற்றும் அந்த அறிவிக்கைகள் சட்டமன்ற பேரவை அது ஒரே கூட்டத்தொடர்களோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட கூட்டத்தொடர்களோ உள்ளபடியே அமர்கின்ற நாளிலிருந்து 14 நாட்களுக்குள் செய்யக்கூடிய திருத்தங்கள் மற்றும் மாறுதல்களுக்கு அல்லது நீக்கங்களுக்கு உட்பட்டாக இருக்குது. அது என்ன சொல்கிறாங்கன்னா, சட்டமன்ற மேலவை கீழவை 2 இப்போ ஒரு மன்றம் தான் இருக்கலாம். இந்த திருத்த என்ன ஆணைகள், இந்த இடம் தமிழ் வேணும், ஆங்கிலத்தை நீக்குங்க, ஏதோ ஆணைப்படுறீங்களா? அதாவது தமிழ் ஆட்சி மொழிக்காக நீ என்ன ஆணைப்பட்டாலும் அது சட்டமன்றத்தை வச்சு திருப்பி
சட்டமாயிட்டோம். அப்போ ஒரு சட்டம் தேவையா? இதுக்கு ஒட்டுமொத்தமாக தமிழ் மொழி ஆட்சி மொழின்ற ஒரு சட்டம் வந்துட்டால எல்லாத்துலேயும் வந்துடும். அந்த சட்டம் தான் இந்த உண்மை. ஆனால் சட்டம் தப்பாக இருக்கே. நீங்கள் எது பார்த்தீங்கன்னா கனடாவில் ஆங்கிலமும் ஃப்ரெஞ்சும் தான் ஆட்சி மொழியாக இருக்குது. அதான் அலுவல் மொழியாக. அவன் என்ன சொல்கிறாங்க தெரியுமா? எங்கெங்கெல்லாம் மொழி பயன்படுதோ அந்த இடம் குறிப்பிடுறாங்க. அதாவது நாடாளுமன்றம், மக்கள் மன்றம், உள்ளாட்சி அமைப்பு, தன்னாட்சி எல்லாவற்றையும் குறிப்பிட்டு எல்லா இடங்களிலும் ஆங்கிலமும் ஃப்ரெஞ்சும் அவங்க இருமொழிங்கிறதுனால பயன்படுத்த வேண்டும். அதாவது உலகில் கிட்டத்தட்ட 170 நாடுகள் போல் ஆட்சி மொழி பற்றி அறிவித்திருக்காங்க. அது 101 நாடுகளில் 2 அல்லது 2க்கு பேற்ற மொழிக்கு ஆட்சி மொழி இருக்குது. 101 நாடு இருக்குது. அப்படி சொல்லும்போதெல்லாம் அவங்களாம் தெளிவாக சட்டத்தை சொல்கிறாங்க. எப்படி இப்போ என்ன தமிழ்நாடு, அதாவது தமிழ்நாடு ஆட்சி மொழி சட்டம் என்று வைத்துக்கொண்டு அந்த சட்டத்திலே தமிழை பயன்படுத்து என்று சொல்லக்கூட இல்லாத ஒரு ஆணை வைத்துக்கொண்டு நான் எப்படி இது தமிழை நிறைவேற்ற முடியும்? அதுக்கான அதிகாரிகள் என்ன பண்ண முடியும்? அதாவது சட்டமே தப்பாக இருக்கே. ஒவ்வொன்றா சொல்கிறான். அப்பப்போ ஒரு ஆணையாக பிறப்பிச்சுருப்பேன். தமிழை கையெழுத்து போட ஆணை, அது ஒரு ஆணை, இது ஒரு காரணம் போடுறது. அதையும் சரியாக நிறைவேற்றப்பட்ட வேறு செய்தி. அப்போ இப்படி தனித்தையும் ஆணைப்பட வேண்டும் என்றால் இப்படி ஒரு சட்டம் தேவைதான். நமக்கு கொஞ்சம் கூட பயனில்லாத இந்த சட்டத்தை வைத்துக்கொண்டு ஆட்சியாளர்கள் தமிழர்கள் தாங்களும் ஏமாந்து நம்ம ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். ஆகா அவர் சொல்வதை பார்த்தா ஆகா எல்லாம் தமிழை வந்து விட்டு நின்றுவோம். திடீர் அறிக்கை வரும், ஏதாவது அங்கே தமிழ் இருக்க வேண்டும், இங்கே தமிழ் இருக்க வேண்டும், நாளையே தமிழ் வந்து எண்ணுவோம். அதாவது என்ன ஆனாலும் வராது. அது நான் சொல்லி இதே சட்டம் நீடித்தது என்றால் எத்தனை 1000 ஆண்டுகள் ஆனாலும் தமிழ் ஆட்சி தமிழாக இருக்காது. தமிழ்நாடு இந்த மாதிரியான சட்டங்கள்லாம் வந்த பிற்பாடு அறிஞர் அண்ணா 67, அதுக்கு பிறகு கலைஞர், இந்த மாதிரி தமிழ் அறிஞர்கள்லாம் இருந்தும் கூட இந்த சட்டங்களை திருத்த முன் வரலையா? அதாவதுங்க இந்த அமைச்சர்கள் இவங்களாம் வந்திருந்தாலும் கூட எல்லாமே ஓரளவு அதிகார மட்டத்துக்கு கட்டுப்பட்டுறாங்க. அங்கே உள்ள இல்லைங்க இது போட்டால் பொருந்தா, இது போட்டால் வழக்கு போடுறோம், அது போட்டால் பிறகு ஏதாவது குழப்பி கூட ஏமாத்திடுறது சாதாரண. ஆமாம், அது அண்ணா சொன்ன 5 ஆண்டுகளில் சட்டமன்றத்தை தமிழ்நாட்டின் முழுமையான ஆட்சி மொழி அண்ணா சொன்னார். நடைமுறை உதாரணம் சொல்லவங்களுக்கு கலைஞர் ஒரு திட்டம் கொண்டு வந்தார். அருமையானது. என்ன சொன்னார்? எல்லா வகுப்பிலும் உடனடியாக தமிழ் வந்து பாடமுறை இருக்குன்னு சொன்னார். முத்தமிழை கலைஞர் கருணாநிதி சொன்னது அது. ஆனால் என்ன நடந்தது? அவரே ஏமாற்றி இப்படி சொன்னோம்னா உளவியல் அடிப்படையில் தப்பு, இவங்க பெரிய உளவியல் அறிஞர் ஒரு தமிழறிஞர் அவர் சொல்லியிருக்காரு. என்ன அப்படி தப்பு இப்படி தப்பாக நீ படிப்படியாக சொல்லி இப்போ தான் நிறைவேறப்பட்ட இப்போ ஒவ்வொரு ஆண்டையாக விதிகளை கொடுக்குது. அன்றைக்கே சட்டம் வந்திருக்காங்க இல்லையா? ஒவ்வொரு ஆண்டாக முதல் வகுப்பு, 2ஆம் வகுப்பு, 3ஆம் வகுப்புன்னு. ஆக அவர் என்ன இருந்தாலும் கூட இவரெல்லாம் ஏமாற்றி விடுகிறார். உதாரணம் இன்னும் கூட சொல்கிறேன் உங்களுக்கு, நீங்கள் சொல்கிறதுக்காக வேலைவாய்ப்பில் வந்து முன்னுரிமை கொடுக்க சொல்கிறாங்க. யாருக்கு? தமிழ் மொழி படித்தவர்களுக்கு. அந்த சட்டத்தை பார்த்தீங்கன்னா அப்படி இருக்காது. அந்த முன்னுரிமை எப்படி கொடுக்குறாங்க? 20 விழுக்காடு பேருக்குன்னு சொல்கிறாங்க. 20 5 பங்கு. அப்போ என்ன பொருள்? இன்றைக்கு ஒரு 10 வேலை ஒளிவிடமாக அல்லது காலியாக இருந்திருந்தால் அதில் 20க்கு கொடுத்தாகணும். அதான பொருள். ஆனால் அப்படி இல்லை. அவங்க சட்டம் எப்படி போட்டிருப்பாங்கன்னா 200 பதவியை குறிப்பிட்டிருப்பாங்க. அந்த 200 பதவி படி 36 பதவி இவனுக்கு பிற்படுத்தப்பட்டவனுக்கு இத்தனை பதவி இத்தனை மிகவும் பிற்பட்ட அதை இடஒதுக்கீடு கொண்டு வராங்களாம். அப்படியே சொல்லி 200 ஆனால் தான் அந்த 20 பதவி 20 40 பதவி கிடைக்கும். 20 காட்டுனா அப்போ ஏமாற்று வேலையில் உங்களுக்கு ஒன்று இடஒதுக்கீடா? அதுலேயும் இடஒதுக்கீடு பின்பற்ற வேண்டியதானே. ஆக இவர்களுக்கு எண்ணங்கள் இருந்தாலும் கூட ஆட்டி படிக்கிற அதிகாரிகள் தாங்க. உண்மை தாங்க. இப்போ இந்த ஆட்டி படைக்கிற அதிகாரிகள் தமிழ் மொழியை தாய்மொழியாக கொண்டவர்களா அல்லது வேற்று மொழி? ரெண்டும் உண்டு. அதாவதுங்க தமிழ் மொழி தாய்மொழி இருந்தாலும் கூட தமிழ்நாட்டில் வளர்ந்ததுனாலோ பிறமொழியை படித்து பிறமொழி அடிமையாக இருந்திருப்பாங்க. அதாவதுங்க நல்ல தமிழ் வழி பற்றுமிக்க தமிழ் அதிகாரிகளும் இருக்காங்க, பிறமொழி அதிகாரியும் இருக்காங்க. உங்களுக்கு தமிழை மதிக்கக்கூடிய பிறமொழி கூட பின்பற்றக்கூடிய சிறப்பாக இதில் மொழிபெயர் அவங்களும் இருக்கத்தான் செய்கிறாங்க. ஆனாலும் கூட நடைமுறை என்னன்னா சட்டம் இப்படி இருக்கும்போது அவ்வளோதான் சட்டத்தின் வேறு இப்படி தான் இருக்கணும், இதாக இருக்கும் உங்களுக்குங்கிற மாதிரி போயிடுது. இது எப்படி நிறைவேற்ற முடியும் உங்களுக்கு? மிகவும் தவறா இல்லையா உங்களுக்கு? இந்த ஆட்சி மொழி சட்டம்ங்கிறது ஏன் கனவுங்கிறது சொல்ல வரவங்களுக்கு. அதாவது ஆட்சி மொழி என்றால் என்ன பொருள்? அலுவல் மொழி மட்டும் இல்லை, நடைமுறையில் பெயர் பலனும் கொண்டு வந்துடுறோம், கையொப்பம் கொண்டு வந்துடுறோம், வேறு ஊடகங்கள் வருது, விருது கொடுக்குறேங்கிறாங்க. அதெல்லாம் நல்ல தமிழுக்கெல்லாம் பார்க்குறீங்க. இந்த இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தமிழுக்கு இடம் இல்லாமல் தான் இருக்குது. என்ன வைக்கக்கிடுன்னா கலைஞர் வந்து என்ன பண்ணார்? தமிழில் பெயர் வச்சா பரிசு தரேன்னாரு. நிறைய பேர் போட்டி போட்டாங்க திரைப்படங்களுக்கு. அது மட்டும் வைக்கக்கேடு சிவாஜி போன்ற பேர்கள்லாம் கொடுக்குறாங்க. கேட்டால் பெயர் சொல்லலாம். ஆனால் தமிழ் பேரை வச்சிருக்க வேண்டிய அவர் பேரில் கொடுக்காத, அது வரலாற்று இது, ஏன் கொடுக்கணும்? வேறு ஏதாவது பேரில் கொடு. இந்த மாதிரிலாம் விற்றுக்கொண்டு என்ன விருது வாங்கினாங்க. எப்போ அதை எடுத்தாங்களோ பேரெல்லாம் கிடக்காது. தமிழ் பேர் மட்டும் தக்கு கக்கு இந்தி பேர் ஆங்கில பேர் நிறைய வருது. அப்போ இவர்களுக்கு அந்த உணர்வு இல்லையே. ஆக ஆட்சி மொழி சட்டம் ஏன் மோசமானதுன்றா இவெல்லாம் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு திறன் அந்த சட்டத்துக்கு இல்லைங்கிறான்னு சொல்ல வரேன். இப்போ தமிழில் பெயர் பலகை காட்டி நடவடிக்கை எடுக்கணும். யார் எடுக்க முடியும்? தொழிலாளர் துறை எடுக்க முடியும். சில கடைகள்லாம் தொழிற்சாலை துறையில் வரும். இன்னும் சில கடைகள்
தையக்கடை மாதிரி அவரே முதலாளி அவரே தொழிலாளி, அது எந்த சட்டத்துலையும் வராது. அவரே அப்படி நடவடிக்கை எடுப்பீங்க? ஓ, இப்போ தனி சாதாரணமாக வராது, அதெல்லாம் வராது, எந்த சட்டத்துலையும் வராது. நம்ம சொல்லிக்கலாங்க பேர் பிள்ளைகளேன்னு, கைதட்டுறதா பேசுவாங்க, ஆரவாரம் பேசுவாங்க, வராதுங்க, சட்டப்படி வராது. ஆர்வத்தில் வைக்கலாம். ப்ரைவேட் லிமிட்டெட்லாம் வருது, அந்த வரையறுக்கப்பட்ட தனியார் நிறுவனங்கள், அந்த நிறுவனங்கள்லாம் பெயரை தமிழில் எழுது அதெல்லாம் எழுதுனா அதெல்லாம் இந்த தொழிலாளர் சட்டத்துலேயும் தொழிற்சாலை சட்டத்துலையும் வராத பல கடைகள் நிறுவனங்கள் இருக்குது. ஒரு சாதாரண எடுத்து கூட சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். அதாவது உங்கள் இதை விட்டு சொன்னேன், உங்கள் வண்டி தமிழில் தானே பேர் வச்சுருக்கேன், ஓன்னு வச்சுருக்கீங்களா? ஆமாம். ஐயா, அப்போ இதில் ஒரு பிரச்சனையா, இப்போ ஒரு சிக்கல் வந்துருச்சு. என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ முதல்ல நம்மளே எண்களை எழுதிப்போம். இப்போ புது வண்டி வாங்கும்போது அரசாங்கமே ஆங்கிலத்தில் எழுதி கொடுத்துட்றாங்க, அதை தான் நீங்கள் ஃபிட் பண்ணணும். அதுதான் நானும் சொல்ல வந்தேன். என்ன, நான் 2 தவறு சொல்ல அது நீங்கள் சொல்ல வந்துட்டீங்க. இது முந்தைய நிலையில் சொல்ல வந்தேன். என்னன்னா, தமிழன் முழுக்க எழுதுனாங்க. என்ன பண்ணாங்க, காவல்துறையெல்லாம் எழுதாத, எங்களால் படிக்க முடியல, ஒரு குற்றவாளி தப்பிக்கும் பொழுது தமிழ் என்றால் பிடிக்க முடியவில்லை, முடியாதுன்னாங்க. பல பிற மாநிலங்கள் பாருங்களேன், குஜராத்துக்குலாம் அங்கேயே போயிருக்கேன். ஏன் குஜராத் நம்ம தலைமை அமைச்சர் ஊர் மாநிலம், ஆனால் அவங்க குஜராத் மூலம் எழுதி வச்சிருக்காங்க. இல்லை, இப்போ இங்கேயே ஒன்று பண்ணாங்க, ஒரு பக்கம் நீங்கள் ஆங்கிலத்தில் எழுதுங்க, இன்னொரு பக்கத்தில் தமிழில் எழுதுங்கன்னு சொல்லி ஒன்று கொண்டு வரல சொன்னாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, வண்டி முன்னால் அப்புறம் பின்னால், அதாவது தமிழ் எண்ணில் எழுத பக்கம் தான் என்ன பண்ணுவேன்னு. இப்போ நான் அதுக்கு சொல்ல வரல, அது ஒன்று. இப்போ உங்கள் தமிழ்நாடு பதிவுக்கு நான் போகிறேன் டிஎனுக்கு, ஒவ்வொரு எழுத்தும் ஒரு எழுத்து கொடுத்துட்றாங்க. ஆமாம். ஏன்னா எண் மட்டும் நாட்டுடைமை நாக்கு போட்டிருப்பாங்க, ஓனா சுழியமாக இருக்கிறது, அது விரிவுரைக்கிறது, அரசுங்க ஆன் போட்டிருப்பாங்க, மீதிகளும் எழுத்து கொடுத்துருப்பாங்க. சரி, இப்போ பழைய பதிவுகள் இருக்குது. எம்டிஎஸ்னா மெட்ராஸ், எம்டியூனா மாதிரி பல, அதுக்கு எங்கே ஆணையில் இருக்க இடம் இல்லை. இப்போ பாண்டிச்சேரி பிவைன்னு போடுறாங்க, பிற மாதிரி நிறையா வருது. ஆந்திராவில் வந்தால் தெலுங்கா வந்தால் டிஎஸ் கொடுக்குறாங்க. அதெல்லாம் ஆணையம். ஒரு ஆணை வந்தால் தெளிவாக இருக்கணும். ஏதோ ஒரு பகுதி எடுத்துக்கொண்டு சொன்னால் என்ன பொருள் உங்களுக்கு? அடுத்த நீங்கள் சொன்ன மாதிரி, அதாவது இந்த காவல்துறை அதில் தான் போக்குவரத்துறை பார்த்து தவறுது. என்ன செய்யட்டும், இப்போ என்ன சொல்கிறாங்க அரசாங்கம், முதலில் 5 பங்கு தமிழில், பிறகு 3 பங்கு ஆங்கிலத்தில்ங்கிறா இருக்குது. அந்த மாதிரி 2லேயும் ஒரே பக்கத்தில் வைக்கலாம். அடுத்து இந்த 1, 2, 3 இப்போ நான் எழுதுகிறேன் பார்த்தீங்களா, இது தமிழில் இப்போ அரபின்னு சொல்கிறோம், தமிழ் அக்கானா 1, ஊனா 2 எழுதுகிறேன் பார்த்தீங்களா, இதுலேருந்து வந்தால் அதுவும் அந்த எண்ணை பயன்படுத்த தடை இல்லை. ஆனால் தமிழுக்கு உள்ள எண் இருக்கதான் பயன்படுத்தாங்க, இருவையாக வைக்கலாம். ஆனால் இப்போ அந்த எண்ணு கூட தர சொல்லுவாங்க, தானான்னு போட்டு தமிழ் எழுதுக்கு தடை பண்ணுறாங்க. பொதுவாக இப்போ கேமராலாம் வச்சுருக்காங்க, படப்பதிவுகள் பண்ணுறாங்கல்ல, அது இந்த எழுத்துக்களை அது படம் பிடிக்க போகுது, அது மூலமாக தான், அதாவது விதிகளை மீறினவங்களுக்கு. அதில் தமிழ் இருந்தான்னா ஆங்கிலம் இருந்தா என்ன? அதான் சரிதான், நீங்கள் சரியாக கேள்வி கேட்குறீங்க. அதுதான் அது நீங்கள் பார்க்க போகிறதில்ல, அது கருவிகள் தான் பார்க்க போகுது, அது செஞ்சும் சரியாக செஞ்சு. ஆமாம். இப்படி ஒரு இல்லை, அதாவது காவல்துறை நல்ல தமிழன்பர்கள் இருக்காங்க. இருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் சாலையில் போனீங்கன்னா தடுப்பு அங்கங்கே வைக்கிறாங்கல்ல, தடுப்புறேன் எல்லாம் ஆங்கிலத்தான் இருக்கும். அந்த காவல் வண்டி கூட பாருங்களா, போலீஸ் தான் பெரும்பாலும் நான் பார்த்துருக்கேன். ஐயா, நம்ம இப்படி பேசும்போது ஒரு சாரார் என்ன பண்ணுறாங்கன்னா, இவன் என்ன மொழிவெறி பிடிச்சவனை அலையிறானுங்கன்னு கேட்குறாங்க. அப்படி சொல்கிறவங்க தான் நாட்டுக்கு வாழ தகுதியற்றன்னு நான் சொல்லுவேன். இது மொழி வெறி கிடையாது. ஏன் அம்மா மேலே பாசமாக இருக்க சொன்னால் வெறியாங்க இது? அம்மாவை ஏன் பெத்த அம்மா பட்டினி போட்டு ஊராக இருக்கா, நீ அன்னதானம் கொடுக்குறீங்கன்னா கேட்க மாட்டான். அந்த மாதிரி உங்களுக்கு நம்ம என்ன சொல்ல வரோம், தமிழை தமிழ்நாட்டில் பயன்படுத்தும், தமிழ்நாட்டில் தமிழரிடையே தமிழை பயன்படுத்து, அதான் சொல்கிறோம். ஏனெனில் தமிழ் நம் தேசிய மொழி, தமிழ் அழிந்தால் தமிழர் அழிவார், தமிழ்நாடும் அழியும், அழிந்து கொண்டிருக்கிறது. அப்படி தானே சொல்கிறீங்க. மொழிவெறி நீங்கள் சொல்ல மொழிவெறின்னு சொல்கிறாங்க. மொழிவெறி பிடிச்சிடறேன், இனவெறி என்ன மொழிவெறிங்க நமக்கு? தமிழ் விட்டால் பேச எங்கே போய் நம்ம அமெரிக்காவில் போய் சொல்ல, ஜெர்மன் நாட்டு போய் சொல்ல. அதாவது மேதை வேதநாயகம் தமிழறிஞர் இருந்தாருங்க, அவர் நீதித்துறை பணியாற்றவர், மாயூர வேதநாயகம், அவரே தான் இந்த முர்சின்னு சொல்லக்கூடிய அந்த நீதிபதியாக இருந்த பதவியில் இருந்தவர். அவர் ஒரு புதினம் எழுதியிருக்காரு, பிரதாப முதலியார் சரித்திரம். அந்த புதினத்தை என்ன சொல்கிறாருன்னா, அந்த என்ன சொல்கிறான்னு கேளுங்களேன், ஆங்கிலம் பேசுகிறான்னா இங்கிலாந்துக்கு அடுத்து, ஜெர்மனி பேச ஜெர்மன் நாட்டுக்கு அடுத்து, ஃப்ரான்ஸ் நாட்டுக்கு அடுத்து, சமஸ்கிருதம் பேசுனா அவனுக்கு எந்த மொழி நாடும் கிடையாது, எவர் அனாத மத்தியில் போய் கடத்துங்கிறார். எதுக்கு சொல்ல வரேன்னா, அவர் சொன்னால் அவர் மொழி வெறியும் சொல்ல முடியுமா? அவர் சொல்லுங்கள். ஏன்னா வேதனையில் சொல்கிறாங்க, தமிழ் தன்று தெரிவிக்க போன்ற பலரும் சொல்கிறாங்க தமிழை பயன்படுத்தும். இந்த 56 சட்டம் எப்படி தெரியும் உங்களுக்கு? அதற்கு முன்பு 50 ஆண்டு காலமாக தமிழ் தன்று தெரிவிக்கப்படுற பல்வேறு அறிஞர்கள் தமிழ் வேணும்னு சொல்லி வந்தது, சும்மா வரல. அது அந்த சட்டம் பண்ணல மிகப்பெரிய மகிழ்ச்சி ஆரவாரமாக வந்திருக்கு. பல செய்தியை பார்த்தோம்னா அவ்வளோ மகிழ்ச்சி, இவ்வளோ ஆரவாரம் அந்த சட்டம் நடைமுறை இல்லையா? அவங்கள வேதனைப்பட்டு இருப்பாங்க, இந்த சட்டத்துக்காக உயிர் கொடுத்தவங்க பேசணும் செஞ்சோன்னு சொல்லிட்டு. ஆக நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ
தமிழ்நாடு ஆட்சி மொழி சட்டம் என்றால் தமிழ்நாடு முழுமையும் இருக்க வேண்டும் என்றால் அந்த ஒரு சட்டத்தின் அடிப்படையிலே தமிழ் செயல்படுத்தப்பட வேண்டும். அவ்வாறு செயல்படுத்தப்படாவிட்டால் அவர் மீது நடவடிக்கை எடுப்பதற்கான ஒரு அதிகாரம் அதற்கு இருக்க வேண்டும். அப்பொழுது அது உண்மையான சட்டமாக இருக்க முடியும், இல்லாட்டி சட்டமாக இருக்க முடியாது. அதே மாதிரி பாருங்கள், தமிழ்நாடு ஆட்சி மொழி சட்டம் மோசமானு சொல்கிற ஒரு காரணம், வேறு எந்த நாட்டில் எங்கே போனாலும் உங்களுக்கு அந்த நாட்டில் வந்து அந்த நாட்டு மொழிக்கு முதன்மை கொடுக்குறாங்க. இங்கே வந்தால் அப்படி தான் முதன்மை கொடுப்பாங்க அவங்கள பொறுத்தவரை. ஆனால் நம்ம வந்து உலகிலேயே இருவர் ஆங்கிலத்தில் பேசினார்கள் என்றால் ஒருவர் ஆங்கிலேயராக இருக்கலாம் அல்லது தமிழராக இருக்கலாம். அப்படி பேசுவோம். இவர் மாற்றம் என்ன செய்தார்கள்? நம்ம பாடங்களில் பாருங்களேன், பாடங்களில் தமிழில் அந்த சில சட்டங்கள் ஆட்சி மொழி சட்டத்தை பார்க்க என்ன எழுதுகிறார் என்றால், அலுவல் முறை மட்டுமன்றாமல் கல்வி மொழியாக அந்த மொழி இருக்க வேண்டும் அதிலேயே குறிப்பிடுகிறார்கள். பயிற்சி மொழி. ஆக பயிற்சி மொழி இருக்கணும், இந்த ஆட்சி மொழி சட்டத்தை குறிப்பிட்றாங்க. இலங்கையில் கூடங்க சிங்களம் மட்டுமே சட்டம் கொண்டு வந்தாங்க. பெரிய எதிர்ப்பெல்லாம் வந்து அதனால் இப்போ அழிவெல்லாம் வந்து நமக்கு அவன் திருத்தம் பண்ண முடியல. அவன் என்ன கொண்டான்? திருத்தம் பண்ண முடியாது, தமிழில் சட்டம் எழுதணும் அவனே கொண்டு வந்தான் இருக்கணும்னு சொல்லி. அதுக்கு என்ன சொல்ல வரவங்களுக்கு, எந்த நாடாக இருந்தாலும் அவர்கள் தங்களது மொழியை ஆட்சி மொழியாக்குவது குறித்த சட்டத்தை ஏற்றும் பொழுது அந்த மொழி கல்வி மொழியாக இருக்க வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். ஆக அந்த மாதிரி நாம் கல்வி நாம் என்ன சொல்ல வரோம், தமிழ்நாட்டில் தமிழ் பல இடங்கள் இல்லாமல் போச்சு. பாடங்களில் இல்லை, கோயில்கள் இல்லை, சமய சடங்குகளில் இல்லை, அல்ல வழிபாட்டு இடங்களே இல்லை. அதான் கோயிலாம் வழிபாட்டு இடங்களே இல்லை, வேறு ஊடகங்களில் இல்லை, புத்தகங்களே இல்லை, இதழ்கள் இல்லை. இப்படி எங்கே பார்த்தாலும் தமிழ் இல்லாமல் இருக்கும்பொழுது இசையிலும் இல்லை. அப்போ அங்கே தமிழ் வேணும்னு சொல்கிறோம். தமிழ் இல்லாத காரணம் வேண்டும் என்று சொல்கிறோம். அது எப்படி வெறியாக முடியும்? அது எப்படி மொழி வெறின்னு சொல்ல முடியுமா? என் மொழி எனக்கு தேவை நம்ம கேட்குறோம். இப்போ கோயிலை கட்டினவன் தமிழங்க, தமிழை சொத்துலேருந்து கட்டினாங்க. அந்த கட்டப்பட்ட கோயிலில் தமிழ் இல்லைன்னு வேதனை சொல்லத்தானே செய்வாங்க. அது எப்படி ஆகம விதி அந்த விதி என்று சொல்லி தடுக்கிறதுக்காங்களே. இந்த அந்த ஆட்சி மொழி சட்டம் சிறப்பாக இருந்ததுன்னா அதெல்லாம் வந்திருக்கணுமே. உண்மையான தமிழ்நாட்டு ஆட்சி மொழி எல்லா இடங்களையும் தமிழ் இருக்க வேண்டும் என்றால் கோயிலும் தமிழ் வந்திருக்குமே. எங்கே சடங்கு வந்தது? இப்போ கூட பாருங்களேன், அது எப்படி அந்த சட்டம் முழுமையாக தீர்ப்பு படிக்கிறேன்னா, அது அந்த பாம்பன் சாமிகளுக்கு குடமுழுக்கு எதிராக அதை வழக்கு தொடுத்தாங்களாம், நீதிமன்றம் தடை பண்ணதான். பாம்பன் சாமி தமிழுக்காக தமிழ் வழிபாடு பண்ணவர். என்ன கேட்டால் அங்கே என்ன பண்ண தீர்ப்பு எப்படி சொல்லணும், இங்கே தமிழை வழிபாடு பண்ணுதுன்னு சொல்லிடணும். அறநிலையத்துறை எடுத்தா என்ன பண்ணுவாங்க, சமஸ்தம் கொண்டு வருவாங்க. தமிழ்நாட்டு அறநிலையத்துறை தான் சில இடங்களில் தமிழும் இருக்கலாம்பாங்க. இருக்கலாம். ஆமாம். ஆக தமிழ்நாடு ஆட்சி மொழி சட்டம் சிறப்பானதாக செவ்வையாக சிறந்ததாக இருந்திருந்தால் அந்த ஒரு சட்டமே தமிழ்நாட்டில் தமிழ் என்றும் நிலைத்து நிற்பதற்கான வழி கண்டிருக்க. அவ்வாறு வழிகாணவில்லை. ஆகவே இது மோசமான சட்டம். இப்பொழுது தமிழ்நாட்டில் தமிழ்தான் இருக்கும் என்ற நிலைப்பாட்டை கொண்டு வருகிறோம். அத்தகைய சட்டம் மட்டுமே நமக்கு சிறந்த சட்டம். ஆக கேட்பவருக்கு வேடிக்கையாக நீங்கள் சொல்லவே என்ன கொடுமை என்று என்ன இவனு வேறு வேலை கிடையாது போல இருக்கு, என்ன இப்படி சொல்கிறானே நினைக்கலாம். உண்மை அது. அடுத்து பாருங்க, 6 பிரிவு தான் இருக்குது. அதிக பிரிவு சில சட்டமெல்லாம் 101 பிரிவுலாம் போட்டிருக்காங்க. சில இதெல்லாம் பல்வேறு ஆட்சி மொழி நான் பார்த்துருக்கேன். இப்போ நம்ம ஆட்சி மொழி சட்டத்தில் 6 பிரிவு தான் இருக்கா? 6 பிரிவு எழுதும், நமக்கு குறைவான பிரிவு தான் இருக்குது. சரிங்க சார், அதை எழுத மாற்றிக்கலாம். ஆமாம். அதாவதுங்க இந்த சட்டத்தை என்ன சொல்கிறாங்க, இந்த 4வது சொல்கிறாங்க பாருங்களேன், தமிழை கொண்டு வரக்கூடிய இடங்கள் தனித்தனியாக ஆணை பிறப்பித்து நீ கொண்டு வான்னு சொல்லி அதை எடுத்துருங்கிறேன். அப்படி எதுக்கு அவங்களுக்கு இனிமேல் கொண்டு எல்லாமே தமிழ் தான் கொண்டு வந்துட்டோம், அது எதுக்கு தனியாக பண்ணால் அதுக்கு ஒரு சட்டம் திருப்பி 14 நாளுக்குள்ளே சட்டமன்றத்தில். அதுவும் அந்த சட்டம் பிறப்பிக்கப்பட்ட 14 நாள் கிடையாது. அதுக்கு பிறகு என்னைக்கு சட்டமன்றம் கொடுதோ அந்த நாள்லேருந்து 14 நாள் சட்டமன்ற தொடர் முடிஞ்ச மறுநாள் இந்த ஆணை வந்திருந்ததுன்னா திருப்பி எப்போ சட்டம் ஆமாம் எப்போ கூடுதோ அப்போ அப்போ எவ்வளோ மோசமான சட்டம் இது? எந்த நாட்டில் இப்படி மோசமான சட்டம் இருக்குமாங்க? இந்த மோசமான சட்டத்தை வந்து அதிகாரிகள் தாங்க சொல்லியிருக்கணும். என்ன காரணம்? நாங்கள் பொதுவாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழை பற்றிய எந்த ஒரு அரசு அமைப்பாக இருந்தாலும் சரி, அல்லது எதாவது அமைப்புன்னா ஒரு துறையாக இருக்கட்டும், அல்ல ஒரு வாரியம் முறை ஏதோ நிகழ்ச்சியாக இருக்கட்டும், ஏதோ ஒரு அமைப்பு இருக்கட்டுங்க, அங்கே தமிழறியாதவர்களுக்கு முதலிடம் கொடுப்பார்கள். தமிழ் தெரிந்திருந்தாலும் தமிழ் பற்றில்லாதவர்களை முதன்மை கொடுப்பார்கள். அவர்களால் எப்படி தமிழ் வளரும்? அவர் எப்படி தமிழுக்கு ஏற்றுள்ள செய்வார்கள்? ஆக சட்டம் கொண்டு வந்த பொழுது எல்லா முதன்மை பொறுப்புகளிலும் தமிழர் இருந்தவர் மட்டும் இருக்க வேண்டும் கொண்டு வந்திருந்தால் தன்னால் தமிழ் வந்திருக்குமே, ஏன் கொண்டு வரவில்லை? இப்படி அவங்க சொல்லி தப்பானப்பா இவங்க தப்பான யார் தப்பான நம்ம நாடுங்க நம்ம மொழி வேணும். அதாவதுங்க தமிழ்நாட்டில் தமிழனுக்கு தமிழ் தேசிய மொழிங்க. ஆக நீங்கள் தமிழை பற்றணும். அயலவருக்கு தமிழ் வாழும் மொழி, அதை நீங்கள் தமிழை பற்றணும். உதாரணம் தமிழை வந்து வேறு நாட்டில் இருந்தானா அவன் நாட்டு மொழியை பின்பற்றணும் பயன்படுத்தணும். அதே தமிழை மறக்கக்கூடாது. நீ தமிழ் மொழியை உன் தாய்மொழியை மறக்காதே, நீ வாழும் மொழியை துறக்காதே. இது நல்லா இருக்கு. என்ன சொல்கிறேன் தேவை நமக்கு. நம்ம நாட்டை பொறுத்த இன்னொரு அந்த ஆட்சி மொழி சட்டத்தின் பிரச்சனைக்கு சொல்கிறேன் என்ன தவறுங்கிறதுக்கு. நம்ம மொழிக் கொள்கையில் தவறு பண்ணிக்கிறோம். மொழிக் கொள்கைன்னு சொல்கிறோம், ஒரு மொழிக் கொள்கைன்னு சொல்கிறோம். ஆனால் ஒரு மொழிக் கொள்கையாக இருக்கா தமிழும் ஆங்கிலம்னு சொல்கிறோம்.
எல்லா இடங்களும் ஆங்கிலத்தை பின்பற்றோம். அப்போ இந்த ஆட்சி மொழி சட்டத்தை என்ன சொல்லியிருக்கணும், தமிழ்நாட்டில் தமிழ் மட்டுமே எல்லா நேரத்து தமிழ்நாட்டு மொழிக் கொள்கை என்பது ஒரு மொழிக் கொள்கை தான், அது தமிழ் மட்டுமே சொல்லியிருக்கணும். அதில் அப்படி இருமொழி கொள்கையாக இருந்தால் கூட தமிழுக்கு முதலிடம் கொடுத்து அதுக்கு அடுத்தது சொல்லலாம். அந்த மாதிரி சொன்னாலும் கொண்டு விட்டாங்க, ஆங்கிலம் தான் நிற்கும். அவங்களுக்கு முதல் கடிச்சு பார்க்க மாட்டாங்க. சரி. அதாவதுங்க நீதிமன்றத்துக்கு தமிழுக்கு தீர்ப்பு எல்லாம் கொண்டு வந்தாங்க. ஒரு இந்த மாதிரி ஆணை பிறப்பிக்கப்பட்டு அது யாரோ ஒருத்தர் விதிவிலை கேட்டார். விதிவிலை கேட்ட உடனே அவர் என்ன பண்ணார், விதிவிலை கொடுத்த உடனே கொடுத்தாங்க. திருப்பி இன்னும் 2 பேர் விதிவிலை கேட்டாங்க. 2 விதிவிலை கொடுத்தாங்க. ஒட்டுமொத்தமாகவே நீங்கள் இதுலையும் எழுதிக்கலான்ட்டான்ட்டாங்க, ஆங்கிலம் எழுதுறோம். அப்போ என்னாச்சு, தமிழுக்கு தீர்ப்பு சொல்லுங்க அடிபட்டு போதா இல்லையா? ஆமாம். இதற்கு காரணம் என்ன, செவ்வையான தமிழ்நாடு ஆட்சி மொழி சட்டம் இல்லை. அதுதான் நான் தமிழ்நாட்சி மொழி சட்டம் சொன்னாலும் கூட அது தமிழ்நாடு ஆட்சி மொழி சட்டம் அதோட பேர். ஆக தமிழராக வாழச் செய்வதற்கு தமிழ்நாடு ஆட்சி மொழி சட்டம் இடம் தரவில்லை. தமிழ்நாட்டில் வாழும் யாராக இருந்தாலும் அவர் தமிழை தெரிந்து வாழ்வதற்கு தமிழ்நாடு ஆட்சி மொழி சட்டம் இடம்பெறவில்லை. இரண்டும் இடம்பெறாது. இந்த சட்டம் இறந்தென்ன திருத்தப்பட வேண்டும், புதிய சட்டம் வர வேண்டும். திருத்த வேண்டாம், தூக்கி எறிஞ்சு புதுசாக போடுறாங்க. திருத்தினாலே 1000 ஏதாவது குறை வைப்பாங்க, அப்படி இப்படின்னு சொல்லி தூக்கி எரிஞ்சிடுங்க. இதெல்லாம் புதுசாக சட்டம் கொண்டு வரணுங்க. நன்றி. இப்போ முதல்ல இதை பண்ணலாம். ஆக நான் கேட்கக்கூடிய நேரில் நீங்களும் பிறருக்கும் சொல்லுங்கள், உண்மையிலே தமிழ் வளரும் வாழும் சொல்லலாம், வெற்று கனவுரை. நான் பாருங்களேன், தமிழாட்சி கனவு, தமிழ் வளர்ச்சி கனவு, தமிழ் செம்மொழி கனவு 3 புத்தகம் போட்டிருக்குங்க. அந்த 3 புத்தகமாக தமிழை பற்றிய கனவு தான் நாட்டில் இருக்குங்கிறான். 3 இத்தனை கனவு என்ன ஏதாவது சொல்லுவாங்க, ஆக தமிழ் வளர்ந்து விட்டது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு சிறு அனைவரும் தமிழில் கையொப்பமிட வேண்டும் ஒரு அமைச்சரை யாரும் அறிவிச்சுட்டா ஆக எல்லாம் வந்துச்சுன்னு நினைப்பாங்க. அது கையொப்ப தமிழை போடும் சொல்ல கூட தனியாக ஒரு ஆணை சொல்லிவிடும். அந்த உணர்வும் இல்லாமல் இருக்கமே. ஆக நாம் உணர்வை வளர்த்து கொண்டோம். தமிழ்நாட்டில் தமிழ் நிலைத்திருப்பது உணர்வை நாம் அனைவரும் வளர்த்து கொள்ள வேண்டும். அரசை வற்புறுத்தி புதிய ஆட்சி சட்டத்தை கொண்டு வர செய்ய வேண்டும். நன்றி. புதிய ஆட்சி மொழி சட்டம் வேண்டும் என்று தகுந்த காரணங்களோடு நீங்கள் கருத்துக்களை எடுத்துரைத்தீர்கள். மிக்க நன்றி ஐயா. நன்றி, வணக்கம்.